கல்யாணத்துக்கு முன்னாடி லிட்டில் பிரின்சஸாக இருந்த நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. ஒரு கிரேட் ரோல் ஷிஃப்ட் நடக்கும். ஃப்ரம் லிட்டில் பிரின்சஸ் டு குடும்பத் தலைவி. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆனாலும் நம்ம அப்பா அம்மா இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம இருப்போம். ஏன் யூபிஎஸ் சர்வீஸ்லேருந்து க்ராசரி மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நம்ம தான் பார்க்கணுன்ற போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெரிமெண்டிங் இல்லையா? நம்ம அம்மா என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிக்காத மீல் சமைச்சிட்டா நம்ம அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என் கோச்சிக்கிட்ட சாப்பிடாம கூட இருந்திருப்போம். ஆனால் இப்போ தான் நமக்கு அதனோட அருமை எல்லாம் புரியுது. மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கும். அதுவே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப் பார்ட்னராக வந்துட்டால் சொல்லவே வேண்டாம். லைஃப் இஸ் பிளஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஏதாவது பிடிக்காட்டி உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கிட்டாலே நம்ம மேரேஜ் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். அதே போல் தான் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பை. See you in another vlog.